அனைவருக்கும் வணக்கம். சம்பைக் தரிசனம். உயிரினுடைய இயல்புகள் என்பது குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஜீவஸ்தானம் 14, மார்கணாஸ்தானம் 14 என்கின்ற பிறவி உயிர் குறித்த பண்புகளை பார்த்தோம். அதிலே குணஸ்தானம் 14ஆக இருக்கிறது என்பதனை அந்த காதையிலே 13வது காதையிலே நமக்கு நேமிச்சந்திர சித்தாந்த சக்கரவர்த்தி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். குணஸ்தானம் அதை பற்றி நாம் பார்ப்பதற்கு அடிப்படையிலே குணங்கள் என்றால் அது வித்தியாத்துவத்திலிருந்து, அது அறியாமையிலிருந்து கேவல ஞானியாக மாறுகின்ற வரை பல படிகள் குணத்திலே முன்னேற்றம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கேவல ஞானியாக மாற முடியும். அரகந்தர் பதவியை அடைவதும் அப்படித்தான். அதன் பிறகு தான் சித்த நிலை அடைய முடியும். அப்போ இதில் பல படிகள் இருக்கின்றன. பல படிகளை தாண்டி தான் அந்த கேவல ஞானத்தை நாம் பெற முடியும். அப்போ அந்த நிலைகள் எல்லாம் என்ன என்பதனை குறித்து நமக்கு தெரிந்து கொள்வதற்கு முதலில் வினைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னு சொன்னால் 8 விதமான வினைகள் இருக்கின்றன. அந்த 8 விதமான வினைகளை முழுவதும் அழிந்தால்தான் கேவல ஞானமானது உண்டாகும், தூய்மையானது உண்டாகும். அதாவது வினைகளிலிருந்து விடுபட்ட தூய உயிர், அதை அடைவதற்காக நாம் முயற்சி முயலும்போது அப்போ வினைகள் எல்லாம் என்ன, அதை எப்படி நம்மளை கட்டி போட்டு வைக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டு அந்த வழியிலே பயணிக்க வேண்டும். அதில் தான் முதலாக நம்ம வினைகளை பற்றி பார்க்கும்போது காதி வினைகள் 4, அகாதி வினைகள் 4 என்று பார்த்தோம். அதில் காதி வினைகளில் ஞானாவரணியம் 5ஆக இருக்கிறது, தர்சனாவரணியம் 9ஆக இருக்கிறது, மோகனியம் என்பது 2 வகையாக இருக்கும், தரிசன மோகனியம், சாரித்திர மோகனியம். இது ரெண்டும் சேர்த்து 28ஆக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அது தவிர அடுத்ததாக அந்தராயம் 5 வினைகள் என்று நம்ம அதையும் பார்த்தோம். இப்போ இதில் காதி வினைகளை பற்றி நாம் பார்த்துட்டோம். அடுத்ததாக வரக்கூடியவை அகாதி வினைகள். அகாதி வினையில் முதல்ல வேதனியம் என்கின்ற வினை, அதாவது இன்பம் துன்பம், அதைத்தான் இதில் 2 வகையாக இருக்கிறது நாம் அனுபவிப்பது என்பது. இது அனுபவிப்பது, அதனால் காதி வினைகளில் வராது. இது நேரடியாக ஆன்மாவுக்கு இன்னல் தருவது அல்ல. ஏன்னா எப்போவோ நம்ம ஈட்டிக்கொண்ட வினையினுடைய அனுபாகத்தால் வருவது, அனுபவிப்பதால் வருவது. சாதா வேதனியம் என்றால் இன்பம், அசாதா வேதனியம் என்றால் துன்பம். இந்த வேதனைய வினை ரெண்டுமே நமக்கு அகன்றாக வேண்டும். இன்பத்தோடு இருந்தால் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுவும் தப்பு. புண்ணிய வினையால் இன்பம் கிடைக்கும், பாப வினையால் துன்பமானது கிடைக்கும். அந்த புண்ணியம் பாபம் ரெண்டுமே ஒரு கத்தியினுடைய 2 பக்கத்தை போன்றது, கூரான பக்கத்தை போன்றது. எந்த பக்கத்தில் நம்ம நாக்க வச்சாலும் அப்படி தான் நம்ம மேருமந்திர புராணத்தில் சொல்கிறாங்க. விஷம் தடவிய கத்தி போன்றது. இதிலே அதை நம்ம நாக்கில் வச்சு தேய்க்கும் போது எந்த பக்கத்தில் வச்சு தேய்ச்சாலும் துன்பம்தான் வரும், விஷம்தான் பரவும் என்று அதில் கூறுகிறார். அதனால் இந்த ரெண்டும், ஒன்று இன்பம் ஒன்று துன்பம், சாதா வேதனையும் இன்பம், அசாதா வேதனையும் துன்பம், இருந்தாலும் அவையும் வினைகள் தான். இதற்கு அடுத்ததாக முக்கியமானதாக நம்ம பார்ப்பது நாம வினை. நாம வினை என்பது ஒரு உருவத்தை ஒரு ஓவியர் வரைவது போன்றது. 4 கதிகளிலும் நம்ம பிறக்கிறோம். நரகராக, தேவராக, மனிதராக, விலங்காக பிறக்கிறோம். இந்த 4 கதிகளிலுமே பலவிதமான உருவங்கள் ஏற்படுகின்றன. அந்த உருவங்களும் ஒரு சித்திரக்காரன் எப்படி எழுதுகிறாரோ அது போன்றது. இந்த நாம வினைகளை நம்ம டீட்டெயிலாக படித்தோம்னா இன்றைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகில் நம்ம சயின்ஸு, ஃபிசிக்கல் சயின்ஸ் என்று சொல்வார்கள், பயாலஜி, ஜுவாலஜி போன்றவற்றையெல்லாம், அவற்றினை குறிப்பதாக நம்முடைய ஆகமங்களில் அன்றையிலிருந்து இருந்திருக்கின்றன. அது எழுத்து வடிவிலே கூட 2000 வருஷத்துக்கு மேலே ஆகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இப்போ இதை பார்த்துட்டே வந்தால் நமக்கு அதனுடைய விஷயமானது புரிஞ்சிடும்.
இதில் பார்த்தீங்கன்னா கதி கதி என்பது 4 கதியாக இருக்கும். தேவகதி, மனிதகதி, விலங்கு கதி, நரக கதி. இது கதி நாம வினை என்று கூறப்படும். அடுத்து ஜாதி. ஜாதி என்பது ஒரு வகையை குறிக்கக்கூடியது, ஒரு பிரிவை குறிக்கக்கூடியது. எந்த ஜாதியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு புலனாக இருந்தால் ஒரு புலன் உயிர், 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் என்று ஜாதி 5ஆக உள்ளது. கதி 4ஆக இருக்கிறது, ஜாதி 5ஆக இருக்கிறது. நாம வினை மொத்தம் 42 தலைப்பு. அதிலே ஒவ்வொரு தலைப்பிலையும் துணை வினைகள் உண்டு. உத்தர வினை என்று சொல்லக்கூடிய துணை வினைகள், உத்தரோத்தரம் என்றே சொல்வார்கள். இதை துணை வினை என்பது அந்த கதி, ஜாதி போன்றவையெல்லாம் அதிலே பிரிவு இருக்கு இல்லைங்களா, அது உத்தரோத்தரம் என்று சொல்வது. இது உத்தர வினை, அது உத்தரோத்தரம். துணை வினைக்கு கூடுதல் வினைகள் அவையெல்லாம். அது போன்றவை இந்த ஜாதியில் 5 இருக்கு. அடுத்ததாக சரீரம். ஒவ்வொரு பிறவியிலும் நம்ம ஒரு உடலை எடுத்துக்கொள்கிறோம். அதுதான் இந்த 5 வகையான சரீரம், 5 வகையான உடல்கள். அது என்ன உடல்கள்? ஔதாரிக உடல். ஔதாரிக உடல் என்று சொன்னால் அது பரு உடல். பரு உடல் என்றால் பருமனாக கண்ணுக்கு தெரியக்கூடிய வகையிலே இருக்கின்ற உடல். உதாரணத்துக்கு நம்முடைய மனித உடலை எடுத்துக்கொள்ளலாம். விலங்குகளுடைய உடல், தாவரத்தினுடைய உடல், இது எல்லாமே விலங்குகளில் 2 புலன், 3 புலன், புழு, பூச்சி எல்லாம் இருக்குது. எல்லாமே ஔதாரிக உடலாகத்தான் இருக்கும். கண்ணுக்கு தெரிகின்ற அந்த வகையில் இருப்பதால் அது எல்லாமே பரு உடல் தான். அது ஔதாரிக உடல். வைக்கிரீக உடல் என்பது நினைத்த எண்ணத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல் உருவத்தை மாற்றிக்கொள்வது, பெரிதாக்கிக் கொள்வது, சுருக்கிக் கொள்வது, அழகாக்கிக் கொள்வது, அனுபவமாக்கிக் கொள்வது, காற்றிலே போகின்ற அளவுக்கு லேசாக்கிக் கொள்வது, இது போன்ற உடல்களை எடுக்கக்கூடிய பிறவிகள் தேவ பிறவியும் நரக பிறவியும் தான். தேவ பிறவியில் ரொம்ப வைபவமான உருவங்கள் எல்லாம் உண்டு. நரக பிறவியில் மிகவும் இழிவான உருவங்கள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் எல்லாமே அவங்க எடுக்கக்கூடிய அந்த நினைக்கக்கூடிய வடிவத்திலே தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். அப்போ அவர்களுடைய உடல் வயக்கிரீக உடல், விக்ரியா என்று சொல்வார்கள். விக்ரியா என்றால் நினைத்த உருவத்தை எடுத்தல், அதுதான் வயக்கிரீக உடல் என்று வயக்கிரீக சரீரம். அடுத்து ஆகாரக சரீரம் என்று பார்த்தோம். நம்ம சமுத்காதம் பார்க்கும் பொழுது தலையிலிருந்து ஒரு வெள்ளை நிறத்திலே 1.5 முழத்தில் 6வது நிலையில் இருக்கின்ற அந்த முனிவருக்கு ஆகமத்திலே சந்தேகம் ஏற்படும் போது அந்த ஆகாரக உடலானது சென்று தன்னுடைய குருவிடமோ தீர்த்தங்களுடைய பாதத்தையோ வணங்கும் போது அதனுடைய சந்தேகம் தீர்ந்துவிடும். அப்போ அந்த உடல் வெளியே போகுது இல்லைங்களா, மூல உடல் இங்கே இருக்கும், ஆகார உடல் வெளியே செல்லும். அது ஆகாரக உடல். தைஜச உடல் என்பது நம்ம பார்த்தோம், ஒளி உடல். அதுக்கு எரிக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது, வளமாக்கக்கூடிய தன்மையும் இருக்கிறது. எரிக்கக்கூடிய தன்மை தீய தைஜசம், வளமாக்கக்கூடிய அந்த இயல்பு கொண்ட அந்த ஒளி உடல் அது நல்ல தைஜசம், சுப தைஜசம் என்று நம்ம இதெல்லாம் தைஜச உடலை 2 ஏற்கனவே சமுத்காதத்தின் போது நம்ம பார்த்துட்டோம். அதற்கு அடுத்ததாக ஒரு கார்பன உடல், ஒரு வினை உடல் என்று இதற்கு சொல்லலாம். கார்பன உடல் என்றால் எப்பொழுதுமே நம்முடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஆன்மாவோடு இணைந்திருக்கக்கூடிய வினைகளை எல்லாம் கட்டி வைத்திருக்கின்ற உடல். இந்த பிறவியிலே நாம் அனுபவித்தது போக என்ன கர்மங்கள் மீதி இருக்கிறதோ, நல்வினையாக இருந்தாலும் சரி, தீவினையாக இருந்தாலும் சரி, இந்த பிறவியினுடைய இறுதியிலே இந்த உடல் நம்ம விட்டு போகும்போது, அதாவது மரணம் ஏற்படும் போது, மீதி இருக்கிற வினைகளோடு கால்மன உடல் அடுத்த உடலை எடுக்கும். அதுதான் கால்மன உடல். மிகவும் சூட்சமமான உடல், நம்ம வினை உடல் என்று சொல்லலாம். பேலன்ஸ் இருக்கிற அந்த வினைகள் எல்லாம் கால்மன உடலாக மாறி அது அடுத்த பிறவியிலே போய் அந்த வினைகளோடு ஆரம்பிக்கும். அங்கே வேலையை, அந்த பிறவியை இருக்கிற பேலன்ஸ் வினைகளோடு அந்த பிறவியை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுதான் கால்மன உடல். அதுக்கு அடுத்ததாக அங்கோபாங்கம் என்று சொல்வார்கள். பாங்கம் என்று சொன்னால் அங்க உப அங்கம் என்று சொல்வது. இப்போ ஔதாரிக உடலில் அங்கம் இருக்கிறது, உப அங்கம் இருக்கிறது. அங்கம் என்றால் நம்ம இப்போ வாய் அப்படின்னு சொன்னால் அது அங்கம்.
உப அங்கம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நாக்கு, பல்லு போன்றவையெல்லாம் உப அங்கம். கண் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய இமை, அந்த இமையில் இருக்கக்கூடிய முடி, கருவிழி, இவையெல்லாம் உப அங்கங்களாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பெரிய ஒரு அங்கம் இருக்கும். அந்த அங்கத்தோடு இருக்கக்கூடிய துணை அங்கங்கள் இருக்கும். அது ஔதாரிக உடலில் இருக்கும். வயக்கிரிக உடலிலும் அது போன்று உண்டு. ஆகாரக உடலிலும் அது போன்று உண்டு. இந்த மூன்றுக்கும் அங்கோபாங்கமானது உண்டு. அடுத்ததாக பார்க்கும் பொழுது நிர்மாணம் என்று சொல்கிறோம். அந்த அங்கோபாங்கங்கள் அவை உண்டாகி அவை அந்த உடலோடு சேர்ந்து இருப்பது அது நிர்மாணம் என்று அழைக்கப்படும். அவையெல்லாம் தொகுத்து ஒரு உடலாக ஆவது நிர்மாணம், நிர்மாணித்தல் என்று அதை சொல்லலாம். பந்தனம், பந்தனம் என்று சொன்னால் அந்த ஔதாரிக உடல், ஐக்கரிக உடல், ஆகாரக உடல், தைஜச உடல், கார்மன உடல் இவருக்கு தேவையான பரமாணுக்களை அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து கொள்வது. ஒரு உடல் அது எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பரமாணுக்களை, நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, அண்டங்களிலே எல்லா இடங்களிலும் பரமாணுக்கள் பறந்திருக்கின்றன. அவற்றிலிருந்து தேவையானது ஔதாரிக உடலை எடுக்கணும்னா ஔதாரிக உடலுக்கு என்னென்ன பரமாணுக்கள் தேவையோ அதை அந்த ஆன்மா ஈர்த்து கொள்ளும். அதுபோல தான் வைக்கரிக, ஆகாரக, தைஜச, கார்மன உடலுக்கு எந்த பரமாணுக்கள் தேவைப்படுகின்றனோ அவற்றை இழுத்து கொள்ளக்கூடிய அந்த தன்மைக்கு பந்தனம் என்று பெயர். சங்காதம் என்று சொன்னால் அந்த ஈர்த்து கொண்ட பரம அணுக்களை நெருக்கி இடைவெளி விடாமல், சங்கா என்று சொன்னால் சேர்த்து வைத்தல். அதுவும் இந்த மாதிரி 5 உடலுக்கும் உண்டு. அப்போ பந்தனம் 5 வகை, சங்காதம் 5 வகை. இதில் ஏதாவது தேவைப்படுதுன்னா, டீட்டெயில் தேவைப்படுதுன்னா சொல்லுங்கள். அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சர்வார்த்த சித்தி நூலில் இருக்குது, நம்ம அதை பார்க்கலாம். பந்தனம் என்பது அந்த இதற்கு தேவையான கார்மன அணுக்களை எல்லாம் தான் ஈர்த்து கொள்வது, ஒன்று சேர்த்து ஈர்த்து கொண்டு வைத்துக்கொள்வது, அது பந்தனம். சங்காதம் என்பது அந்த அமைப்பிலே ஒன்று இடைவெளி இல்லாமல் அந்த பரமாணுக்களை கூட்டி ஒன்றாக கட்டுவது, ஒன்றாக கட்டி வைத்தல் அல்லது ஒன்றாக சேர்த்து வைத்தல், அதை சங்காதம் என்று பொருள். அதற்கு அடுத்ததாக சமஸ்தானங்கள், 6 விதமான சமஸ்தானம். சமஸ்தானம் என்று சொன்னால் அந்த உடலினுடைய அமைப்பு அது எப்படி இருக்கிறது என்பது. சமசதுர சமஸ்தானம் என்று சொன்னால் அந்த உடலினுடைய மேல் பகுதி, இடுப்பு பகுதியிலிருந்து கீழையும் மேலேயும் சமமாக இருக்கும். அதே போல் நெடுக்கு வாட்டில் ஒரு கோடு போட்டோம்னா, மூக்குக்கு நேராக அப்படியே தலையிலிருந்து பாதம் வரைக்கும் ஒரு கோடு போட்டோம்னா வலது கை பக்கமும் இடது கை பக்கமும் சமமாக இருக்கும். சமசதுரமான சமஸ்தானம் என்பது அதுதான். நயக்கரோக பரிமண்டல சமஸ்தானம் என்று சொன்னால் மேலே இருக்கின்ற பாகங்கள் எல்லாம் நல்லா அகன்று பெரியதாக இருக்கும். கீழே இருப்பவையெல்லாம் சுருக்கமாக காணப்படும். அதாவது ஒரு ஆலமரத்தை உதாரணமாக எடுத்து காட்டுகிறார்கள் நூல்களிலே. ஆலமரம் எப்படி மேலே ரொம்ப படர்ந்து வளர்ந்து இருக்குது, அதனுடைய தண்டு அல்லது மரமானது சிறிதாக கீழே வந்திருக்கிறது. எல்லாம் நன்றாக புஜமெல்லாம் வளர்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு வீரனுக்கு இருக்கக்கூடிய அல்லது ஒரு சண்டை போட்டு தன்னுடைய உடம்பை நல்லா தேக்கி வைத்து கொண்டு இருக்கின்ற ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய இது போன்றது. மனிதனை மட்டும் இதில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லா உயிருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பல உயிரினங்களில் மேலே நல்ல பருத்தும் கீழே கால்கள் ஒல்லியாகவும் இருக்கும். பறவைகள் எல்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய உடலுக்கு நயக்ரோத பரிமண்டலம் என்று சொல்வார். அடுத்தது சுவாதி. சுவாதி என்ற உருவம். சுவாதி என்பது அதற்கு எதிர்ப்பதமாக மேலே குறுகியும் கீழே அகன்றும் இருக்கும். மேல் பகுதியெல்லாம் குறுகி இருக்கும், கீழ்ப்பகுதி அகன்று இருக்கும். இதற்கு உதாரணமாக புத்துக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. புத்து இருக்கு இல்லைங்களா, அந்த புற்று மேலே கூராக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா நல்லா அகன்று இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதை சுவாதி சமஸ்தானம் என்று சொல்வார்கள். அதற்கு அடுத்து வரக்கூடியது குப்ஜக. குப்ஜக என்றால் கூன் விழுந்த மாதிரி குனிந்து இருக்கும். மனிதனை எடுத்துக்கொண்டாலும் பார்க்கலாம், சிலர் இருப்பாங்க. ஆனால் பல மிருகங்களுக்கு அதனுடைய இயல்பே கூன் விழுந்ததாக தான் இருக்கும். குரங்கு போன்றவை, சிம்பன்சி போன்றவையெல்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும். சில பறவைகளும் கூட கூன் விழுந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது குப்ஜக. வாமன என்று சொன்னால் சிறிய உருவமாக இருக்கும். உருவம் ரொம்ப பெருசாக இருக்காது,
சிறிய உருவமாக, நம்ம வாமன உருவம்ன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். குள்ளமாக இருப்பவர்கள், மனிதர்களிலே கூட குள்ளமாக இருப்பவர்கள், அது வாமன சமஸ்தானம் கொண்டவர்கள். குண்டக சமஸ்தானம் என்று சொன்னால் அதில் எந்த ஒழுங்கும் இருக்காது. அந்த உடம்புல ஏதாவது ஒரு பக்கம் ஊனமாக இருக்கலாம், அல்லது சின்னதாக போயிருக்கலாம். மூக்கு வந்து நல்லா நீண்டு இருக்கும், நெத்தி அகலமாக இருக்கும். ஒரு ஒரு சீரான அமைப்பு இல்லாத அந்த உடல் அமைப்பை சமஸ்தானம் என்று கூறுவார்கள். இதுபோல் 6 விதமான சமஸ்தானங்கள் இருக்கின்றன. நான் ஏற்கனவே நாமவினை என்றால் என்னென்று சொல்லும்போதே, ஒரு ஓவியக்காரர் ஒரு சித்திரத்தை தீட்டுவது போல உடல் அமைப்புகளை பற்றி கூறுவது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த சமஸ்தானம். அதே போல் சம்ஹனனம் என்று சொன்னால் அந்த உடம்புல எலும்புகளும் மஜ்ஜைகளும் நரம்பும் எல்லாம் ரொம்ப இறுக்கமாக கட்டி வைத்திருக்கும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி அந்த கட்டி வைக்கின்ற அந்த இயல்பு மாறும். சில ஸ்ட்ராங்காக இருக்கும், சிலது ரொம்ப வீக்காக இருக்கும். அந்த உடம்புடைய சமூகனம் எல்லா மனிதனை மட்டும் இதில் நினைச்சக்கூடாது. சில பிராணிகளையும் பார்த்தா அதுலேயும் இது வரும். அதில் முக்கியமாக வர்றது வஜ்ர விருஷப நாரச சமஹனனம். அது எலும்புகளும் மூட்டுகளும் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த உடம்பு வந்து எந்த விதமான ஒரு இன்னலையும் தாங்கக்கூடிய அளவில் ரொம்ப வீர புருஷர்கள்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தீர்த்தங்கரர்களுக்கு இந்த வஜ்ர விருஷப நாரச சமஹனனமானது இருக்கும். இந்த சமஹனனம் இருப்பவர் தான் தீர்த்தங்கராக ஆக முடியும். இன்னும் சொல்லப்போனால் கேவல ஞானம் அடைவதற்கு கூட தவம் செய்வதற்கு அந்த உருவமானது, அந்த உடம்பானது ஒத்துழைக்கணும்னா வஜ்ர விருஷப நாரச சமஹனனம் என்று இருக்க வேண்டும். அது ரொம்ப ஒன்றோடு ஒன்று எலும்புகள்லாம் இணைந்து அவை அந்த மூட்டுகள் எல்லாம் சரியான விதத்திலே அமைந்து வஜ்ர நாரச சமஹனனம் அதற்கு அடுத்து இருக்கிறது. அந்த எலும்புகள் மூட்டுகள் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் நன்றாக ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கொஞ்சம் அதை விட வீக்காக இருக்கிறது. நாரச சமஹனனம் அதுவும் அதை விட கொஞ்சம் குறைஞ்சது. எலும்புகளுடைய பலம் குறைவாக இருக்கும். இப்போ கல்லை தூக்கி போட்டால் கூட உடையாது வஜ்ர விருஷப நாரச சமஹனனத்தில். இப்போ நாரச சமஹனனம் இருப்பவர்கள் எங்கேயாவது விழுந்து ஏதாவது ரொம்ப பலமான இடத்துல அடிச்சுக்கிட்டாங்கன்னா எலும்பு கூட உடையும். அந்த மாதிரி அதனுடைய எலும்புகளுடைய அந்த உடல் வலுவினுடைய அம்சம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அர்த்த நாரச சமஹனனம் என்பது அந்த மூட்டுகள் எல்லாம் சரியான அளவில் பொருந்தி இருக்காது. லேசாக கபடியெல்லாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா பிடிச்சி எடுத்தால் கையில் இருந்து மூட்டு தனியாக வந்துடும். அப்புறம் அதை சரி பண்ணி போடுவாங்க. இதெல்லாம் பார்த்துருக்கோம். எங்கேயாவது விழுகும்போதும் சுளுக்கு பிடிச்சிக்கும், அப்புறம் அதை சரி பண்ணுவாங்க. அர்த்த நாரச சமஹனனம். கீழக சமஹனனம் என்பது ரொம்ப எலும்பினுடைய பலம் மிக குறைவாக இருக்கும். அந்த மூட்டுகள் எல்லாம் வந்து சரியான இடத்துல பொருந்தி இருக்காது. இது மனிதர்களை மட்டும் வச்சு பார்க்கக்கூடாது. விலங்குகளுங்களோ சிறு சிறு எறும்புகள், ஈக்கள் போன்றவற்றெல்லாம் கூட அந்த சமூகத்தில் வரக்கூடியது தான். எல்லா விதமான உயிர்களுக்கும் இவை உண்டு. அசம்பிரதா தாசி ருபாடிகா என்று சொல்வது மிகவும் அந்த மூட்டுகள் எல்லாம் சரியான விதத்திலே பொருந்தாமல் ரொம்ப வீக்காக இருக்கக்கூடியது. லேசான ஆக்சிடெண்ட் ஆனால் கூட எல்லாம் கழண்டு போய் விழுந்துடும் பார்ட்ஸ் எல்லாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவை அந்த அசம்பிரதா ரூபாடிகா என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. இப்போ இது எதுக்கு நம்ம அதை பார்க்குறோன்னா, அந்த சமஹனனம் என்பது உடல் உறுதியை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். அதில் மிகவும் உடல் உறுதியாக இருப்பது வஜ்ர விருஷப நாரச சமஹனனம். அந்த உடல் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது கடைசியாக இருக்கக்கூடிய அசம்பிரதாசி ரூபாடிகா என்கின்ற அந்த விதமான உடம்பு. நரம்பு இதெல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கடைசியில் சொல்லக்கூடிய அசம்பிரதாத ரூபாடிகா என்பது. இப்போ அதனால் சமஹனனம் என்ற அந்த அம்சத்தை பார்ப்போம். அடுத்ததாக ஸ்பரிசம். உடலுக்கு அதை உணரக்கூடிய ஸ்பரிசமானது இருக்கும். அந்த ஸ்பரிசத்தை பார்த்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கடினம் மிருது ரெண்டு இருக்கும். கர்சக என்று அதில் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அடுத்தது குரு பலு லகு. குரு என்பது பலுவாக இருக்கும், லகு என்பது லேசாக இருக்கும். குரு லகு இது ரெண்டும். அதுக்கடுத்து வழவழப்பு ஸ்னிக்த சொலசலப்பு ருக்ஷ. வழவழப்பு சொலசலப்பு இது ரெண்டும் ஒவ்வொன்றுக்கும் மாறி மாறி இருக்கும். அதே போல்
குளிர்ச்சி, சீத, வெப்பம், உஷ்ண, இவ்வாறும் இருக்கும். ஸ்பரிசம், தொட்டு பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அடுத்ததாக ரசம். ரசம் என்றால் சுவை. கசப்பு, உரைப்பு, துவர்ப்பு, புளிப்பு, இனிப்பு, 5 சுவை தான் நமக்கு இதில் கொடுத்துருக்கு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அறுசுவை என்று சொல்வார்கள். ஆனால் நம்ம ஆகமத்தில் இதில் கொடுத்திருப்பது ரசத்தினுடைய பிரிவுகளாக 5 மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த இடத்துல அந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். கசப்பு திக்த என்று சொல்வார்கள், உரைப்பு கடு, துவர்ப்பு கஷாயம், புளிப்பு ஆம்ல, அந்த நெல்லிக்காயெல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய, இனிப்பு மதுரை, இந்த மாதிரியாக ரசம் என்பது அவ்வாறு காணப்படுகிறது. அடுத்து கந்தம். கந்தம் என்பது ஸ்மெல், அது சுகந்தம், துர்கந்தம் என்று 2 வகையாக காணப்படுகிறது. இப்போ இந்த 42 விதமான நாமவினைகளில் நம்ம இது வரைக்கும் 12 தான் பார்த்துருக்கோம். இதை நம்ம ஓரளவுக்கு முழுமையாக பார்த்து விட்டால் வினைகள் எவை எவையெல்லாம் நாம் கழிக்க வேண்டும், எது நல்ல வினை, எது தீய வினை என்பதெல்லாம் புரிந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ இதை நம்ம பார்க்குறோம். எனவே இன்னும் தொடர்ச்சியாக அடுத்த பதிவிலே நாம் இதை பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அதனால் நம்ம அடுத்த பதிவில் இவற்றை பார்க்கலாம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இதனை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இதில் ஒளிப்பதிவுலையும் நம்ம இதை போடுறோம், யூடியூப்லேயும் இதை தொடர்ச்சியாக செய்கிறோம். அதனால் யூடியூப்பை பார்ப்பவர்கள் அதில் சவுண்டு போதுமான அளவுக்கு வரலன்னு சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. இருந்தாலும் அவற்றையும் தொடர்ச்சியாக நாம் செய்யலாம் என கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். யூடியூப்பையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.